தெனாலிராமனின் புத்திசாலித்தனம். விஜயநகர அரசனாக இருந்த கிருஷ்ணதேவராயர் மிகவும் நீதிமான் மற்றும் புத்திசாலி. அவரின் அரண்மனையில் இருந்த தெனாலிராமன் மிகவும் கூர்ந்த அறிவு கொண்டவராகவும் நகைச்சுவையுடன் பதிலளிப்பவராகவும் இருந்தார். ஒரு நாள் அரசனின் அரண்மனைக்கு ஒரு பண்டிதர் வந்தார். அவர் மிகவும் அகந்தையுடன், என்னை விட புத்திசாலி யாரும் இல்லை என்று பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தார். அரசன் சிரித்துவிட்டு, நம் அரண்மனையில் உள்ள தெனாலிராமனை சந்தித்துப் பாருங்கள், பின்னர் சொல்லுங்கள் என்றார். பண்டிதர் தெனாலிராமனை சந்தித்து, நான் 70 மொழிகளில் பேசத் தெரியும், உனக்கென்ன தெரியும் என்று சவால் விட்டார். தெனாலிராமன் சற்று யோசித்துவிட்டு, நானும் ஒரு அரிய மொழியில் பேசத் தெரியும், ஆனால் அதை புரிந்து கொள்ள சிலர் மட்டுமே முடியும் என்றார். அது என்ன மொழி என்று ஆர்வமாக கேட்ட பண்டிதரிடம் தெனாலிராமன் ஒரு சிறிய காகிதத்தில் சில குறியீடுகள் போட்டு, இதுதான் அந்த மொழி என்றார். பண்டிதர் அதை படித்து அர்த்தம் காண முடியாமல் நொந்தார். அவர் அரசரிடம் சென்று, இந்த தெனாலிராமன் என்னை முட்டாளாக்கி விட்டான் என்றார். அப்போது தெனாலிராமன் சிரித்து, அரசே, நான் எழுதியது அகந்தை, குறையாவிட்டால் அறிவு பயனில்லை என்ற ஒரு எளிய செய்திதான். அதை புரிந்து கொள்ள அவர் முயற்சிக்கவே இல்லை என்றார். அரசர் மகிழ்ந்து, தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்தால் நம் அரண்மனை எப்போதும் ஒளிர்கிறது என்று பாராட்டினார். கதையின் நெறி: அகந்தை அதிகமானால் அறிவும் பயனில்லை, எளிமையில்தான் உண்மையான அறிவு இருக்கிறது.